குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டியும் சாம்பிளிங் தியரமும் அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது, அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி வித் ரிப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஏதாவது ஒரு கண்டிஷன் படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் எழுத போறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே இருக்கு. அந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லா படிப்போம், ஒரு 6 மாசம் ஃபுல்லா படிப்போம், 6 மாசம் இல்ல 1 வருஷம் படிப்போம். சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் படிப்பாங்க. அந்த 1 வருஷம் ஃபுல்லா படிக்கிறது நம்ம எழுத போறது அந்த 3 மணி நேரம் எக்ஸாம். அந்த 3 மணி நேரம் வந்து ஒரு நாள் கணக்குனா 3 மணி நேரம் டிவைடட் பை 24. ஒன் டே உள்ள எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் டிவைட் பண்ணீங்கன்னா 1/8. இதுதான் அதோட ப்ராபபிலிட்டி. அதாவது நம்ம ஒதுக்குற டைம் வந்து இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டியில சொல்றோம். இது பாயிண்ட் எழுதிங்கன்னா 0.125 எழுதுவீங்க. இப்ப வேற எக்ஸாம்பிள்னா, இப்ப வந்து கொரோனாவே எடுத்துக்கோங்க. கொரோனா வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்துச்சு. இப்ப அந்த கொரோனா வந்து இப்ப பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல வந்து வந்திருக்குன்னா ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. அதுல வந்து 1000 பேர் வந்து கணக்கு எடுக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல 1000 பேர்ல யாராவது ஒரு 2 பேருக்கு வந்திருக்கு. 2 பேர் வந்திருக்குன்னா அந்த 2/1000 அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மெம்பர்ஸ் பண்ணீங்கன்னா அதான் ஒரு ப்ராபபிலிட்டி. இதுவும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு தான் வரும். அதாவது அந்த கண்டிஷன்ல வருது. இப்ப வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து ரெண்டுமே சம்பந்தமா இருக்கும். அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமா இருக்கும். இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே காலையில வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்குன்னா காலையில வந்து ஃபுல்லா 300 மார்க்ஸ்க்கு சிவில் இன்ஜினியரிங் எழுதுவோம். 150 கொஸ்டின்ஸ். 200 கொஸ்டின்ஸ். ஆஃப்டர்நூன் வந்து 100 கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுவோம். அதே மாதிரிதான் அது ரெண்டுமே ஒண்ணு சம்பந்தமா இருக்கும். ஏயோட ஈவெண்ட் பியோட ஈவெண்ட் ரெண்டுமே சம்பந்தமா இருக்கும். ஓவராலா நம்ம கணக்கிடும் போது 500க்கு எவ்வளவு வாங்கினாங்க மார்க்கு அந்த கணக்குல வரும். அதனால ஒரு ப்ராபபிலிட்டி இன்னொரு ப்ராபபிலிட்டி சம்பந்தம் இருக்கும். அதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கோடு போடுறோம்ல, அந்த கோடுக்கு என்ன நேம்னா கிவன்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது படிச்சு வச்சுக்கோங்க. P of B given A equal to P of A intersection B divided by P of A. இது வந்து கீழே உள்ள 0 ஆகக்கூடாது. 0 ஆச்சுன்னா நம்மளுக்கு 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால இந்த கீழே உள்ள டினாமினேட்டர் வந்து எப்பவுமே 0 ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 0.1 இல்ல 0.3 ஏதாவது 1 2 ஏதாவது வேல்யூ வரணும். வேல்யூ வந்தாதான் உங்களுக்கு வந்து P of B by A என்னன்னு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. P of A by B equal to P of A intersection B P of B. கீழே வந்து கீழே வந்து B இருந்தா A இருந்தா இங்கேயும் A வரும். கீழே வந்து B இருந்தா இங்க B வரும். அப்படி படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ராகுல்ஸ் 2 ஃபேவரட் ஃபுட்ஸ் ஆர் பர்கரும் பீஸாவும் ரெண்டு வந்து ஃபேவரட் ராகுலுக்கு. Let A represent the event that he eats a burger for breakfast and B represents the event he eats a pizza. ஏங்கிற ஈவெண்ட்ல வந்து பர்கர் சாப்பிட்றாரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பிங்கிற ஈவெண்ட்ல வந்து பீஸா சாப்பிட்றாரு லஞ்சுக்கு. காலையில பர்கரு, மதியம் வந்து பீஸா சாப்பிட்றாரு. On a randomly selected day, the probability that Rahul will eat a burger for a breakfast. அதாவது ராகுல் வந்து பர்கர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றாரு. அந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.6. The probability that he will eat pizza for lunch சாப்பிட்றாரு, மதிய உணவுக்கு சாப்பிட்றாரு. P of B வந்து 0.6. அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி that he eats a burger for breakfast given that he eats a pizza for lunch. அதாவது ரெண்டுமே வந்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டி கண்டிஷன் கீழே கொண்டு வரலாம். P of A given B வந்து equal to 0.7. இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து based on this information what is P of B by B given A. அதாவது மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பர்கர் இருந்துச்சு, பர்கர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் பீஸா ஃபார் லஞ்ச் கிவன். இப்போ வந்து கண்டிஷன் வந்து ராகுல் ஈட்ஸ் பீஸா ஃபார் லஞ்ச் கிவன் தட் ஈட்ஸ் அ பர்கர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த வேல்யூ கொடுத்து கேட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சா. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியணும், ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணணும்னு தெரியணும். பர்கருக்கு வந்து
0.6 ப்ராபபிலிட்டி, பீஸாக்கு வந்து 0.5 ப்ராபபிலிட்டி. தென் பி ஆஃப் ஏ கிவன் பி, ஏ கிவன் பினா ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், பர்கர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் கிவன் பை பீஸா ஃபார் லஞ்ச் 0.7. இந்த ரெண்டு வேலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ பி ஆஃப் ஏ லஞ்ச் ஃபார் பீஸா ஃபார் லஞ்ச் கிவன் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் சாரி பர்கர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படி கண்டுபிடிக்கையில உங்களுக்கு வந்து டேரக்டா ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா போட்டுருங்க. ஃபார்முலா போட்டுட்டு அது எப்படி அப்ளை ஆன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஏ கிவன் பி தெரியும் உங்களுக்கு 0.7 வேல்யூ போட்டுருவீங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியாது, இது நம்மளுக்கு அன்னோனா இருக்கு. பி ஆஃப் பி எதுன்னு தெரியும் 0.5, ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா 0.35 கிடைச்சிடும் உங்களுக்கு. 0.35 வேல்யூ கிடைச்ச பிறகு இதான் எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். ரெண்டு கொஸ்டினுக்குமே இது காமனா இருக்கும். இது காமனா இருக்கனால டைரக்டா பி ஆஃப் பி பை ஏ அந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏயோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.6 கொடுத்துருக்காங்க. 0.35 by 0.6 இதை வந்து டைரக்டா 100 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 by 6 into 10 அந்த 16 வரும். 6 into 10 எழுதிட்டேன். டைரக்டா நீங்க 6 டேபிள் அடிச்சீங்கன்னா 5.83 வரும். டெசிமல் டி கீழே 10ல டிவைட்ல இருக்கனால லெஃப்ட் சைட்ல டெசிமல் மூவ் ஆகும் 0.583. இதான் இதோட ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் ஏ பை பி யோட ப்ராபபிலிட்டி பாருங்க 0.7 இருக்கு, இது 0.783 இருக்கு. ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. இதோட இந்த ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கு நடக்க சான்ஸ். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 14 பாருங்க. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.6, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.5, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2. இந்த மூணு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ பை பி ஏ கிவன் பி கேட்குறாங்க. கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா டேரக்டா போடுங்க. போட்ட பிறகு நமக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அதை டேரக்டா அப்ளை பண்ணுங்க. இன்டர்செக்ஷன் பி தெரியும், அப்புறம் கீழே பி இருக்கு, அப்புறம் பியோட டிவைட் பண்ணுங்க. 0.2 by 0.5 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டரும் உங்களுக்கு 2/5 வந்துடும். தென் அப்புறம் வந்து பி ஆஃப் ஏ மேல வந்து இது கொடுத்துருக்காங்க, அதாவது நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா மேல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இது வந்து இதோட நெகட்டிவ்னால பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை வந்து டைரக்டா நீங்க வென் டயக்ராம் கூட போட்டு இப்படி எழுதலாம். இது ஏங்கிற ஒரு டிராயிங், இது பிங்கிறது ஒண்ணு. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். இப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எழுதியாச்சு. இப்ப பி ஆஃப் பி இருக்கு. இந்த பி ஆஃப் பில இருந்து இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கழிச்சோம்னா ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டுத்து காமன் ஃபர்ஸ்ட் இது இருக்கு. இந்த காமனை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்கு. இந்த கிரீன் மட்டும் தான் இருக்கும். இந்த கிரீன் மட்டும் தான் இதை இண்டிகேட் பண்ணுது. பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்புறம் இதோட வேல்யூ தெரியும். பி ஆஃப் பி யோட வேல்யூ என்ன இருக்கு? 0.5 கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி 0.2, ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 0.3 வந்துடும். பி ஆஃப் பி வந்து 0.5 டிவைட் பண்ணுங்க. ரெண்டுமே மல்டிப்ளை 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3/5 வந்துடும். அப்புறம் பி ஆஃப் ஏ டிவைடட் கிவன் பி பார் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி ஃபார்முலா தான். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இதுக்கு வந்து அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். ஆனா மேல வந்து இங்க பி இருந்துச்சு, அதனால பி மைனஸ் பண்ணீங்க. இதுல வந்து ஏ மைனஸ் பண்ணணும். ஏ மைனஸ் பண்ணும்போது கீழே வந்து பி ஆஃப் பார்னு இருக்கு. இதுல இன்டர்செக்ஷன்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் தெரியும். ப்ராபபிலிட்டி எப்பவுமே பாஸ் பிளஸ் ஃபெயில் ஈக்குவல் டு 1. அதாவது சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஈவெண்ட் ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 1ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரணும். அதுதான் இதோட கண்டிஷன். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. அந்த கண்டிஷன் படி பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் சைடு கொண்டு போய் 1 மைனஸ் பி ஆஃப் பின்னு வரும். பி ஆஃப் பியோட வேல்யூ 0.5, பி ஆஃப் ஏ வந்து 0.6, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.2 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.4 டிவைடட் பை 0.5. அப்புறம் ரெண்டுமே 10 டிவைட் பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4/5 வந்துடும். இது வந்து ஒரு கேசஸ். இது வந்து டைரக்டா ஒரு ரிசல்ட் டைரக்டா படிச்சு வச்சுங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 1 இல்ல 0 அந்த மாதிரி தான் வரும். மோஸ்டா மேக்ஸை பொறுத்தவரை வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூ தான் வரும். ஒன்னு வரும், இல்லைன்னா 0 வரும்.
மேக்ஸிமம் இந்த வேல்யூ தான் வர மாதிரி இருக்கும் மேக்ஸ் பொறுத்தவரை நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. இந்த அபோவ் எக்ஸாம்பிள் வந்து பி ஆஃப் ஏபி, அப்புறம் ஏ பார் பை பி, ஏ பார் கிவன் பி ரெண்டுமே இருக்கு. ரெண்டையும் வந்து டைரக்டா மேல பாருங்க 2/5 கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஏ பார் பியோட வேல்யூ 3/5, ரெண்டுமே ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/5 பிளஸ் 3/5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/5 வரும், ஈக்குவல் டு 1 இந்த வேல்யூ வரும். அப்புறம் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்த ப்ராப்ளம் 15 பாருங்க. A die is rolled if it's shown an odd number, find the probability of getting 5. அதாவது ஒரு தாயக்கட்டைய கீழே விட்டு விடுறப்ப மொத்தம் 6 நம்பர் வரும். 1 2 3 4 5 6. அந்த 6 நம்பர் வர்றப்ப உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் இட் ஷோஸ் an odd number கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஆட் நம்பர் என்ன இருக்கு? 1 3 5. இந்த 3 நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸே வரும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் படி நம்ம வந்து எடுத்தோம்னா அது வந்து கண்டிஷன் ப்ராபர்ட்டிக்குள்ள தான் வரும் ஃபுல்லாவே. அதனால 1 3 5 சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 3 வந்துருச்சு. இப்போ கெட்டிங் ஃபைன் கொடுத்துருக்காங்க. கெட்டிங் ஃபைன்னா இது மட்டும் தான் எடுக்கணும் உங்களுக்கு. அப்படி எடுத்து எழுதும் போது உங்களுக்கு வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுமே காமன் என்ன இருக்கு? 5 தான் காமனா இருக்கு. அப்போ 1/6 ஓவரால் ஏ பி ஆஃப் ஏ வந்து இங்க 3 இருக்கு. 3/6 ஓவராலா 3/6 பண்ணீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் பண்ணீங்கன்னா கீழே டினாமினேட்டர் அப்படி கேன்சல் ஆகி 6, அப்புறம் 1/3 இதான் ஆன்சர் வரும். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், அதாவது 2 ஈவெண்ட் நடக்குது. அந்த 2 ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஒவ்வொன்று தனிச்சையா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கல, ஆனா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இண்டிபெண்டா இருப்பாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஆவரேஜா படிப்பாங்க, ஒரு 65% 70% வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க 90% இருப்பாங்க. ஆனா அவங்க ஸ்போர்ட்ஸ் வராது, ஆனா இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி இண்டிபெண்டா இருப்பாங்க. அதான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும் டாட் பி. 2 cards are drawn from a pack of 52 cards in succession. Find the probability that both are jack when the first drawn card is replaced and second one not replaced. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 52 கார்டு இருக்கு. அதுல 2 கார்டு வந்து நம்ம எடுக்கிறப்ப இந்த ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னா 2 கார்டுமே உங்களுக்கு ஜாக்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் டிரான்ல அப்படின்னு சொல்றாங்க. அது 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து ரிப்ளேஸ் பண்ணி எடுக்கலாம், ஒன்னு நான் ரிப்ளேஸ். ரிப்ளேஸ்னா நமக்கு தேவை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போறோம், நம்மளுக்கு தேவையான சாப்பாடு வந்து இருக்கும், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு பிடிக்கல, ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆகிடுனா ரிப்ளேஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஆனா நாட் ரிப்ளேஸ்னா இப்போ நீங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுறீங்க, வீட்டுல வந்து அம்மாட்டையோ இல்ல அப்பாட்டையோ வேற சாப்பாடு கேட்குறீங்க, உங்களால அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாது, அது நாட் ரிப்ளேஸ்ட். இஃப் ஏங்கிற ஈவெண்ட் ஆஃப் டிராயிங் அ ஜாக் இன் ஃபர்ஸ்ட் டிரா, முதல்ல ஜாக் எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டிரால, செகண்ட் டிரால வந்து அடுத்த தடவை இருக்கும்போது ஜாக்கும் வர வந்து செகண்ட் டிரா பிங்கிற ஈவெண்ட். நேமிங் தான் ஏ பிங்கலாம். ஏங்கிறது ஒரு ஈவெண்ட், பிங்கிறது ஒரு ஈவெண்ட், அவ்வளவு நடக்குது. அது ஃபர்ஸ்ட் டிரா, இது செகண்ட் டிரா. ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வந்து ரிப்ளேஸ் பண்றோம். மொத்தம் வந்து ஒரு 52 கார்டுல மொத்தம் 4 ஜாக் இருக்கு. 2 ஒரு ஸ்பேடு, ஒரு கிளவரு, ஒரு ஹார்ட், ஒரு டைமண்ட். அதே மாதிரி உள்ளது இது ஃபர்ஸ்ட் ஜாக்கு, இது ஃபர்ஸ்ட் டிரால உள்ளது. செகண்ட் டிரால என் ஆஃப் பி வந்து 4, அதுவும் 4 ஜாக் இருக்கும். அடுத்து என்எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸ், மொத்தமோட சாம்பிள் ஸ்பேஸ் 52 கார்டு இருக்கு. ஏ அண்ட் பி வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் தான், ஏன்னா வந்து ரிப்ளேஸ் பண்றோம். ரிப்ளேஸ் பண்ணலைன்னா தான் நம்மளுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். எடுத்துட்டு நம்ம உடனே வச்சிடறோம் அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா தான் இருக்கும். அதனால நமக்கு இந்த ஃபார்ம்ல டைரக்டா யூஸ் பண்ணலாம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏ வந்து மொத்தம் ஜாக் வந்து 4 இருக்கு. 4 டிவைட் பை 52 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/13 வரும். இன்னும் பி ஆஃப் பியும் 1/13 வரும். 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13 ஸ்கொயர் வந்து 169. அடுத்து கார்டு இஸ் நாட் ரிப்ளேஸ்ட், எடுத்த கார்டை நீங்க ரிப்ளேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் அப்படி இருந்தா
அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் வந்து 4 கார்டு எடுத்துட்டீங்க, ஜாக்கு 4 ஜாக் எடுத்துட்டீங்க, 4/52 அது ஃபர்ஸ்ட் டிரா முடிஞ்சு. அடுத்த டிரால வந்து மொத்தம் வந்து 51 கார்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கார்டு இப்ப எடுத்துட்டீங்கல்ல, 52 கார்டுல ஒரு கார்டு எடுத்துட்டீங்க, 51 கார்டு சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும். அப்புறம் 4 ஜாக் இருக்காது, 3 ஜாக் தான் இருக்கும். ஒரு ஜாக் எடுத்தாச்சு, அதான் 3/51. இது வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டுல நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப ரிமைனிங் உள்ள வந்து அந்த 51 கார்டு இருக்கு, 51 கார்டுல 3 கார்டு நம்ம வந்து ரிமைனிங் ஜாக் இருக்கு, அதான் 3/51. இதுல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணீங்கன்னா 4/52 இன்டூ 3/51 எல்லாமே. இது 4 டேபிள் டிவைட் பண்ணீங்கன்னா 1/13 வரும். இது வந்து 3 டேபிள் பண்ணீங்கன்னா 1/17, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 221 வரும், 13/17. At problem 17, if A and B are two independent events such that P of A equal to 0.4, P of A union B equal to 0.9, P of B கேக்குறாங்க என்னன்னு. இது ஒரு கண்டிஷன் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க, டைரக்டா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கலாம், ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து P of A and A ஈவெண்ட் பி ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், தனிச்சையா இருக்கு. தனிச்சையா இருக்கிறப்ப நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, P of A intersection B equal to P of A dot P of B. இதுக்கு பதிலா டைரக்டா நீங்க இதை எழுதிக்கலாம். எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து P of A union B என்ன கொடுத்துருக்காங்க 0.9, P of A வந்து 0.4 வந்துடும். P of B தெரியணும், 0.9 minus 0.4 0.5. அடுத்து P of B minus 0.4 BB அப்படி பண்ணீங்கன்னா 0.6 B வந்துடும். P of B equal to 5/6 வந்துடும், ரைட் லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா. இப்போ P of B வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் உங்களுக்கு டைரக்டா வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ், அப்புறம் டிஎன்இபிஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா கேட்க மாட்டாங்க, டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ 2 cards are drawn in succession from a pack of 52 cards. Find the chance that the first card is a king, the second a queen, if the first card is replaced not replaced. அதாவது மொத்தம் 52 கார்டுல 2 கார்டு எடுக்கிறோம். அந்த போன சம் மாதிரி தான், ஆனா அது ஃபுல்லா அது எல்லாமே ஜாக்கா இருந்துச்சு. இப்போ வந்து கிங் குயின் வெவ்வேறு கார்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஈவெண்ட் வந்து டிராயிங் கிங், பிங்கிற ஈவெண்ட் வந்து டிராயிங் குயின். ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வந்து ரிப்ளேஸ்ட் ஆகுது, அதாவது குயின் வந்து மொத்தம் 52 கார்டுல கிங் வந்து 4 கார்டு இருக்கும், குயின் அதே மாதிரி 4 கார்டு இருக்கும். 4/52 1/13, குயினுக்கு 4/52 1/13. இப்ப ஏ அண்ட் பி வந்து இண்டிபெண்டன்ட் வேணாம், ஏன்னா கிங்கு குயினுக்கு சம்மந்தமே கிடையாது, வெவ்வேறு கார்டு தான். தனித்தனியா நம்ம ஒரு சீட்டுக்கிட்ட இருந்து எடுத்தா கூட எடுத்துடலாம், கிங்கையும் தனியா குயினையும். ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருக்கு, அதனால நமக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து செல்லுபடி ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலா. அதனால 1/13 equal to 1/69. இது வந்து நான் ரிப்ளேஸ்ட் கண்டிஷன்ல, இது நான் ரிப்ளேஸ்ட் கண்டிஷன்ல பார்ப்போம். நான் ரிப்ளேஸ்ட் கண்டிஷன்ல P of king, ஃபர்ஸ்ட் கிங் வந்து எடுத்துட்டாச்சு, 4/52 வந்துருச்சு, 1/13. இப்போ வந்து 1/13 வந்து இப்போ ஒரு கார்டு எடுத்தாச்சுல, எடுத்தனால மொத்தம் இப்போ 51 கார்டு தான் இருக்கும், 51 கார்டு வரும். ஆனா குயின் வந்து அப்படியே தான் இருக்கும், நம்ம கிங் தான் எடுத்திருக்கோம், அதனால குயின் வந்து 4 குயின் அப்படியே இருக்கும். ஆனா 4/52. போன சம்ல அப்படி இல்லை, போன சம்ல வந்து நான் எல்லாமே ஜாக்கா இருந்துச்சு, அதனால மேல வந்து நியூமரேட்டர் வந்து 3 வந்துச்சு. இந்த இதெல்லாம் நமக்கு வந்து குயின் வேற கார்டு, அதனால வந்து 4ன்னு மேல உள்ளது அப்படியே 4 தான் இருக்கும், கீழே மட்டும் தான் 51 வரும். அதனால ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க என்னன்னு. 4/51 ஏன்னா ஏ அண்ட் பி டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், அதனாலதான் கீழே வந்து 51 வருது. 1/13 இன்ட்டு 4/51 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4/663. ப்ராப்ளம் 19 பாருங்க. An urn contains 4 white and 3 red balls. Find the probable distribution of a number of red balls in 3 draws 1 by 1 from the urn with replacement without replacement. ஆன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு கூடைக்குள்ள வந்து 4 வெள்ளை பந்து 3 சிவப்பு பந்துகள் இருக்குன்னு அர்த்தம். அதுல வந்து நம்ம வந்து 3 பால்ஸ் எடுக்கிறோம், 1 by 1 டிரா பண்றோம். ஒன்னு வந்து எடுத்துட்டு திருப்பி வைக்கலாம், ஒன்னு வந்து எடுத்துட்டு திருப்பி வைக்கலாம். அந்த கண்டிஷன்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வித் ரிப்ளேஸ்மெண்ட் பார்ப்போம். வித் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி x equal to drawing number of red balls in 3 draws. x equal to 0, 0ங்கிறது வந்து நோ ரெட் பால், 1ங்கிறது ஒரே ஒரு ரெட் பால், 2ங்கிறது 2 ரெட் பால், 3ங்கிறது 3 ரெட் பால்.
இது வந்து எதுக்கு லேட் ஆகும்னா நம்ம போன செகண்ட் கிளாஸ்ல படிச்சது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். பாக்குறப்ப அதே மாதிரி தான் வரும் எல்லாமே. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் வந்து மொத்தம் 7 பால்ல 3 ரெட் பால். ஆனா பிஆர் ஈக்குவல் டு 3/7. பிஆர் ஒயிட் பால் வந்து 7 பால்ல 4 வந்து ஒயிட் பால், அதான் 4/7. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 எல்லாமே வந்து ஒயிட் பால்ஸா தான் இருக்கும். ஒயிட் பால்ல இருக்கிறப்ப நமக்கு வந்து 4/7 மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆச்சுன்னா 7 ஸ்கொயர் 49. 49 into 7 வந்து 343. 4 cube வந்து 64/343. இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒரு ரெட் பால் இருக்கும், 2 ஒயிட் பால் இருக்கும். அதோட காம்பினேஷன் எழுதிக்கணும். பி ஆஃப் ரெட் ஒயிட், பி ஆஃப் ஒயிட் ரெட் ஒயிட், பி ஆஃப் ஒயிட் ரெட். இப்ப பி ஆஃப் ரெட்டுக்கு வந்து 3/7 into 4/7 into 4/7 plus 4/7 into 3/7 into 4/7 plus 4/7 into 4/7 into 3/7. இது வந்து நீங்க டைரக்டா இந்த மாதிரி எழுதாம டைரக்டா இங்க வந்து 3 into இந்த வேல்யூவோட போடலாம். இந்த மாதிரி ஸ்டெப் வந்து பெருசா எழுதுனா 3 into அந்த மாதிரி கூட போட்டு போனா கூட ஒரு சிம்பிளா முடிஞ்சிடும். 48/343 plus 48/343 plus 48 into 343. ஆனா ஆட் பண்ணீங்கன்னா 48 ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 வரும். 144/343. இதுக்கு பதிலாக நீங்க வந்து இதோட டேம் வந்து 3 into அப்படின்னு கூட எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் முடியும். ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு தேவையில்லாம எழுதலாம், டைம் சேவிங்கா இருக்கும். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரெட்டு ஒரு ஒயிட்டு, ஒரு ரெட்டு ஒயிட்டு ரெட்டு, அடுத்து ஒயிட்டு 2 ரெட்டு. 3/7 into 3/7 into 4/7 plus 3/7 into 4/7 into 3/7 plus 4/7 into 3/7 into 3/7. ஆட் பண்ணீங்கன்னா 36/343. அதே மாதிரி 36/343 plus 36/343 ஆட் பண்ணீங்கன்னா எல்லாமே 108/343 வந்துடும். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3 எல்லாமே ரெட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 எல்லாமே ஒயிட். அதே மாதிரி இது எல்லாமே ரெட். ரெட் ஆட் பண்ணும்போது 3/7 into 3/7 into 3/7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27/343 வரும். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த மாதிரி எழுதிருக்கேன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதிருக்கீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 இருக்கிறதுல 64/343, 144/343, 108/343, 27/343. இந்த வேல்யூ எல்லாமே கிடைச்சிடும். இது எல்லாமே ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 வரணும் உங்களுக்கு. 64/144 பிளஸ் 108 பிளஸ் 27 எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 1 வந்தா உங்களுக்கு வந்து கீழே கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்ட், இல்லைன்னா தப்பு. சம்டைம்ஸ் வந்து இந்த வேல்யூ வேணா கேட்கலாம். இதை வந்து ஒயின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன வேல்யூன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிடும். இந்த ஒய்யோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா எல்லாமே இதை ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 பண்ணணும். அடுத்த கண்டிஷன் வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் யூசிங் த இது வந்து காம்பினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன் கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாது. கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். காம்பினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்குவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ரெட் பாலே கிடையாது. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னா 4 ஒயிட் 3, அதாவது 4 ஒயிட் பால்ல 3மே வந்து ஒயிட்டாவே எடுத்திருக்கோம். 3 ஆர் 0னா எதுவுமே ரெட்டு கிடையாது. 7B பாலு, 7B இது வந்து ஒயிட்னு அர்த்தம். இது ரெட், இது பால். Four white 3 red 0, 7B3. அதாவது 4 ஒயிட் பால்ல 3 பால் எடுத்தாச்சு. 3 ரெட் பால்ல எதுவுமே எடுக்கல. 7 பால்ல 3 பால் எடுத்திருக்கோம். இது வந்து காம்பினேஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன் அந்த மாதிரி மெத்தட்ல இருக்கு. அதனால நம்ம வந்து டைரக்டா எழுதிக்கணும். 4 into 3 into 2 by 3 into 2 into 1 by 7 into 6 into 5 into by 3 into 2 into 1. இது கீழே உள்ள டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். அடுத்து மேலே உள்ளது அப்படியே கேன்சல் ஆகிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 4/35 இருக்கும். அடுத்து ஒரு ரெட் பால் 2 ஒயிட் பால். ஒரு ரெட்டு முடிஞ்சிருச்சு, 2 ஒயிட்டு. கீழே உள்ளது அப்படியே வரும்.
இந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இங்க என்ன வருதோ அதே தான் வரும் எல்லாத்துலயும். 7 into 6 by 5 by 3 into 2 into 1. இப்போ நியூமரேட்டர் வந்து 4 into 3 by 2 into 1 into 3 by 1. இது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அடுத்து எல்லாமே கரெக்ட் அசம்பிள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே கரெக்டா எழுதுனீங்கன்னா 4 by 3 into 3 இந்த 3 மேல போயிடும் by 7 into 6 by 6 இது அப்படியே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி 2 வரும். 2 into 3 into 3 18 by 35. அடுத்து பி ஆஃப் 2 ரெட் பால் 1 ஒயிட் பால் 4 into 1 ஒயிட் பால் போட்டாச்சு. 3 ரெட் பால் 3 ரெட் பால்ல 2 வந்து எடுத்தாச்சு. 7 by 3 7 by 3 அப்படியே வரும். 7 into 6 into 5 by 3 into 2 into 1 மேல வந்து 4 ஒயிட் 1ல வந்து 4 by 1 by 3 into 2 by 2 into 1 இந்த 2 இந்த 2 அப்படியே கேன்சல் ஆகும். அடுத்து எப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி எழுதணுமோ எழுதிக்கோங்க. 4 into 3 into 2 by 3 by 7 by 6 into 5 அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 6 டேபிள் 3 டேபிள் 2 டேபிள் ரெண்டுமே போயிடும். 4 into 3 வந்து 12 by 35. அடுத்து பி ஆஃப் மூணுமே ரெட் பால் அப்படின்னா வந்து ஒயிட் பால் கிடையாது 0. 3 ஆஃப் ரெட் 3மே ஒயிட் பால். இப்படி வந்து இது இந்த கண்டிஷன் எழுதுனா 3 ஆஃப் ஆர் வந்து 0 ரெண்டுமே 1 தான். அப்படி எழுதுனீங்கன்னா 1 தான் வரும் உங்களுக்கு. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். 1 into 1 7 by 3 வந்து 7 into 6 into 5 by 3 into 2 into 1 அப்படியே கேன்சல் ஆயிடும். 3 டேபிளையும் 2 டேபிளையும் போயிடும். 1 by 35. இப்போ டினாமினேட்டர் கிடக்குது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. 4 plus 18 வந்து நியூமரேட்டர்ல இருக்குது. 4 by 18 வந்து 22. 22 plus 12 34. 34 plus 1 35. 35 by 35 வருது. அப்போ உங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது 1ன்னு வரணும். அடுத்து total probability of event if A1, A2, A3, AN are mutually exclusive and excess event. P is the total probability of event B. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா கரெக்டா படிச்சுக்கோங்க. P of B event கேக்குறாங்க. P of B equal to P of A1 into P of B given A1 plus P of A2 P of B given A2. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. A factory has 2 machine 1 and 2 and machine 1 produce 40% items of the output. Machine 2 produce 60% of the item. Further 4% of item produced by machine 1 are defective and 5% produced by machine 2 are defective. If an item is drawn at random, find the probability that it is defective item. A1 item by machine 1. P of A1 வந்து 40% இருக்கு. அதாவது 40% ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. P of A2 வந்து machine 2ஆல 60% ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க 0.6. P of B given A1 இருக்குல்ல டிஃபெக்டிவ் ஐட்டம். அதாவது machine 1ல வந்து எவ்வளவு டிஃபெக்டிவ் ஐட்டம்னா 4% இருக்காங்க 0.04. P of B by A2 டிஃபெக்டிவ் ஐட்டம் இன் மிஷின் 2 5% இருக்கு. அது 0.05. இது வந்து 2 மிஷின் ஓடுது. 2 மிஷின் ஓடுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் இருக்குல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P of B equal to P of A1 dot P of B by A1 plus P of B A2 P of B A2. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேண்டமா எடுக்கையில நான் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் மொத்த டிஃபெக்டிவ் ஐட்டம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 2 மிஷின்லயும் ஓடுது. ஆனா 2 மிஷின்ல ஒன்னு 40%, ஒண்ணுல 60%, ஒன்னு 4% டிஃபெக்ட் இருக்கு, ஒன்னு 5% டிஃபெக்ட் இருக்கு. அந்த டிஃபெக்ட்டை வச்சு நீங்க வந்து ஓவராலா எவ்வளவு டிஃபெக்ட் இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா கண்டுபிடிச்சலாம். 0.4 into 0.04 0.4 into 0.05 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிடும். 4 into 4 16. அந்த டெசிமல் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. 0.016. அப்புறம் 6 into 5 30. அப்புறம் டெசிமல் கரெக்டா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா 0.046. அடுத்தது வந்து வேஸ்ட் தியரம் வந்து அதே மாதிரிதான். மேல என்ன பாத்தீங்களோ அதே தான். ஆனா இது கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். P of A I by B P of AI divided by P of B by A. அதாவது இங்க என்னன்னா இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே ஈவெண்ட் இங்க வரணும்.
டிவைடட் பை மேல யூஸ் பண்ணீங்கல்ல அதே வேல்யூ தான் வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டில அதே மாதிரி தான் இந்த வேல்யூ வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்த அதே வேல்யூ இங்க அப்படியே வரும். பி ஆஃப் பி எழுதுனீங்களா மேல அதே வேல்யூ தான் இங்க வரும். இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. இது பேஸ் தியரம் படி டிஆர்பி சிலபஸ்ல சாம்பிளிங் தியரம் கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் தியரம்னா இந்த தியரம் பத்தி பேசியிருக்காங்க அதிகமா. அடுத்து ஃபேக்டரி ஹேஸ் அ 2 machines. அதே மேல உள்ள கொஸ்டின் தான். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா an item is drawn at random. If the drawn item is defective, find the probability that it was produced by machine 2. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா போன இதுல அவங்க வந்து டிஃபெக்ட் கேட்டாங்க. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி டிஃபெக்ட், அதாவது நம்ம ரேண்டமா எடுக்கையில டிஃபெக்ட் வருது, ஆனா மிஷின் 2லால டிஃபெக்ட் எவ்வளவு வருதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஓவராலா கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம மிஷின் 1 மிஷின் 2 ரெண்டு தனித்தனியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதுலயே கொடுத்துருக்காங்க 4% 5% கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து கேட்கறப்ப ஓவராலா கேட்கறாங்க. ஓவராலா கேட்கறப்ப நம்ம வந்து ஓவராலா ப்ராபபிலிட்டி போடணும். An item is drawn at random. If the drawn item is defective, find the probability that it was produced by machine 2. Defective அப்புறம் machine 2 இந்த ரெண்டுமே கோரிலேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போன சம்ல வந்து டிஃபெக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல வந்து மிஷின் 2வால எவ்வளவு டிஃபெக்ட்னு கேட்கறாங்க. அப்போ மிஷின் போன சம்ல எழுதுன மாதிரி தான் அதே மாதிரி தான். A1 ஐட்டம் வந்து மிஷின்னால எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வந்து 40%, A2வால ப்ரொடக்ஷன் வந்தது 60%. அடுத்து B given A1 வந்து டிஃபெக்ட் இன் மிஷின் வந்து 4%. B given A2 மிஷின் 2வால வந்து டிஃபெக்ட் ஐட்டம் வந்து 5%. அடுத்து A2 by B, A2 given B வந்து மிஷின் 2 ப்ரொடியூஸ் டிஃபெக்டிவ் ஐட்டம். மிஷின் 2 வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் ஓவராலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடுங்க. P of A to B, இங்க A2ன்னு இங்க 2 வந்தா இங்கேயும் 2 வரணும், இங்கேயும் 2 வந்தா இங்கேயும் 2 வரணும். கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. P of A2 given B equal to P of A2 into P of B given by A2. கீழே வந்து P of B ன்னு எழுதிருப்பீங்க போன இதுல டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். அதே இதை அப்படியே எழுதிடுங்க. அதே இதை எழுதிட்டு டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 60 by 60 into 5 by 100 by 100 by 40 into 4 by 100 by 100 plus 60 by 100 into 5 by 100 எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்துடும். 60 into 5 வந்து 300 by 10,000 divided by 40 into 4 வந்து 160 by 10,000 plus 60 into 5 வந்து 300 by 10,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 by 10,000 into ரெசிப்ரோக்கல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 by 416 வரும். எல்லாம் 0 இந்த 0 அப்படியே கேன்சல் ஆயிடும், இந்த 0 அப்படியே கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல், இது 2 டேபிள் கேன்சல் ஆயிடும். அப்படியே 15 by 23. 15 by 23 தான் P of A2 given B, அதாவது மிஷின் 2வால ப்ரொடியூஸ் பண்ண டிஃபெக்ட்ஸ், ஓவரால் டிஃபெக்ட்ஸ். இப்ப P of A1 B அதுவும் கண்டுபிடிச்சு பார்ப்போம். நம்ம வந்து கொஸ்டின்ல வந்து A2 given B மட்டும் கேட்டிருந்தாங்க மிஷின் 2க்குள்ளது. இப்ப மிஷின்குள்ளது நம்ம மிஷின் ஒன்னுக்குள்ளது நம்ம கண்டுபிடிச்சோம்னா 40 into 4 by 10,000. டினாமினேட்டர் இங்க உள்ளது அப்படியே தான் வரும், நியூமரேட்டர் மட்டும் தான் அப்படியே மாத்திக்கோங்க. நியூமரேட்டர் வந்து 40 by into 4 by 100 இருக்கும், அதை அப்படியே எழுதிருங்க. 40 into 4 by 10,000 அப்படியே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா 8 by 23 வரும். எல்லாமே இது அப்படியே ஆச்சுன்னா 10,000 0 அப்புறம் 2 டேபிள் கேன்சல் ஆச்சுன்னா 8 by 23 வரும். மிஷின் 1ஆல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் ஓவராலா. இப்ப ரெண்டையும் செக் பண்ண எப்படி கரெக்டா செக் பண்ணணும்னா ரெண்டுமே ஆட் பண்ணி பாருங்க. 15 by 23 plus 8 by 23 பண்ணீங்கன்னா 23 by 23 1. இதோட ப்ராபபிலிட்டி கரெக்டா இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.